ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சுந்தர் ராபிட் ஃபார்ம். நம்ம முயலுக்கு என்னென்ன உணவுகள் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுட்டோம்னா, இது நம்ம முயலுக்கு கொடுக்காம இருந்தாலே போதும். முயல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நிறைய பேர் ஃபோன் பண்ணி புது புது பிரச்சனையாக சொல்கிறீங்க. இந்த பிரச்சனை நான் பார்த்ததே இல்லை. பட் அவங்களுக்காகவே நிறைய பிரச்சனையை நான் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நட்ஸ் நீங்கள் முயலுக்கு கொடுக்கக்கூடாது. பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் பழம் இதெல்லாம் நமக்கு சத்து தானே ப்ரோ, அதனால் அது கொடுக்கலாமா ப்ரோ, அணில் மாதிரி கொறிச்சு சாப்பிடணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. பிஸ்கட்டில் பார்த்தீங்கன்னா ஆயில் சுகர் வச்சு தான் இது மேக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக முயலுக்கு கொடுக்கவே கூடாது. பெட்டாக வளர்க்குற பேரில் பார்த்தீங்கன்னா முயலுக்கு கொடுக்கவே கூடாது வந்து சாக்லேட்ஸு, ஸ்வீட்ஸு இதெல்லாம் வந்து நாய் பூனைக்கே வந்து முடி கொட்டுது. அப்போ முயலுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடி கொட்டும். அதனால் நீங்கள் சாக்லேட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பால் இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி முயலுக்கு பாலை கொடுத்து காப்பாற்றலாம்னு நினைக்கிறீங்க. இது ரொம்ப நாளைக்கு செட்டே ஆகாது. முயல் வந்து பால் குடிக்கும். பட் இது 2 குட்டி வளர்க்குறீங்க, ஒரு குட்டி கண்டிப்பாக இறந்துப்போம். முயலை பொறுத்து தன்னை வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணும். பட் இது வந்து உங்களுக்கு லைஃப் லாங்காக செட் ஆகாது. பழங்கள் எதுவுமே நீங்கள் முயலுக்கு கொடுக்க வேணாம். இதில் வந்து சுகர் கண்டென்ட் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம இதை அவாய்ட் பண்ணிடலாம். ரைஸு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முயலுக்கு வந்து சாதத்தை கடலை புண்ணோட மிக்ஸ் பண்ணி வளர்ப்பாங்க. அப்போ நாளைக்கு முயல் குட்டி போடலை ப்ரோ அப்படின்னா, இந்த கறி முயலை வாங்கி நீங்கள் கண்டிப்பாக வளர்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு குட்டி போடாது. ரேட் கிலோ கணக்கில் நீங்கள் வாங்கிடலாம். பட் இது செட் ஆகாது. சொறி பிரச்சனை உங்களுக்கு வரவும் வாய்ப்பு இருக்குது. கேரட் நம்ம சாப்பிட்ற மாதிரி நிறையா வீடியோ பார்த்துருப்போம், கார்ட்டூனில் காமிச்சிருப்பாங்க. இது வந்து ஹார்டான ஒரு உணவு. இதை முயல் வந்து செரிமானம் பண்ண முடியாது. இதனால் விரும்பி சாப்பிடும். பட் அது வந்து செரிமான கோளாறு வந்து இறந்து போக அதிக வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் மண்ணுக்குள் விளையிற வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு வந்து வாய்வு. அதை நம்ம சமைச்சு தான் சாப்பிட்றோம். சில பேர் சமைச்சு முயலுக்கு கொடுக்குறாங்க. அப்படி எதுவுமே கொடுக்கக்கூடாது. இது வாய்வு. புது வகையான பிரச்சனை வரும். உங்களுக்கு முயல் எதனால் இறந்து போச்சுன்னு தெரியாது. எந்த மாதிரி உணவு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபுட்னால தான் அது இறந்து போச்சுன்னு தெரியாது. அதனால் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன நிறையா கொடுத்துருக்கேன். அது சுழற்சி முறையில் கொடுத்துருவாங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். நான் யூடியூப்ல நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அது தக்காளிலாம் கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான தக்காளி கொடுப்பீங்க. அப்புறம் கெட்டு போன தக்காளி இருந்தால் அதை தூக்கி முயலுக்கு தூக்கி போடு, அந்த கான்செப்ட்டில் வந்துடும். ஸோ தக்காளி, காய்கறி வேஸ்ட்டு அது எதுவுமே நீங்கள் முயலுக்கு கொடுக்கக்கூடாது. காளான் ஐட்டம் கொடுக்கக்கூடாது. இது கட்டிகள் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ காளான் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேணாம். முயல் வளர்க்குற பண்ணையாளர்களுக்கு தெரியும் காலையில் அடர் தீவனம், ஈவினிங் பசுந்தீவனம் கொடுக்கணுன்றதை அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. பட் 2 முயல் வச்சுருக்கேன், தரையில் விட்டு முயல் வளர்க்குறேன், பெட்டாக வளர்க்குறேன், இவங்க தான் தப்பு பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் பண்ணாதீங்க. சக்கரை வள்ளி கிழங்கையும் நீங்கள் முயலுக்கு கொடுக்கக்கூடாது. பூண்டு, வெங்காயம் இந்த மாதிரி வாசனை பொருட்களையும் முயலுக்கு கொடுக்கக்கூடாது. வாழைப்பழம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஒரு பொருள் கொடுக்கலாம்னா அது ஒரு 7 நாள் கொடுக்கக்கூடாது. வாரத்துக்கு ஒரு 2 நாள் கொடுக்கலாம். 2 to 4 வாழைப்பழம். வாழைப்பழ தோல் கொடுக்கலாம் நீங்கள் முயலுக்கு. ஸோ கண்டிப்பாக நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி உணவுகள் எதுவுமே உங்கள் முயலுக்கு கொடுக்காதீங்க. உங்கள் முயல் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. உங்கள் பெட்டு முயலோ இல்லை 10 முயல் வச்சுருக்கீங்களோ, ஒரு ஃபார்மரோ கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பண்ணாமல் இருங்க. நீங்கள் நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.